உங்கள் கையில் உங்கள் லைஃபோட ஃபர்ஸ்ட் சேலரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாதம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்த சில விஷயங்களை பண்ணுவீங்க. அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுவீங்க. நார்மலாக எல்லாரும் பண்ணுற எல்லாத்தையும் தான் பண்ண போகிறீங்க. இப்படி எல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறமும் பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பேரண்ட்ஸ் டிசிப்ளின்டாக சேவ் பண்ணுறதை பார்த்துட்டு வளர்ந்தா உங்களுக்கும் இந்த பணத்தை சேவ் பண்ணணும்னு தோணும். ஒரு சில பேருக்கு அதுவும் இல்லை. சரி, சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் எங்கே சேவ் பண்ணுறதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க. அவங்க எஃப்டியில் போடு, போஸ்ட் ஆஃபீஸில் போடு, இல்லைனா கோல்டு வாங்கி போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில ரேரானவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது. கையில் இருந்தது வெறும் 500,000 ரூபாய். என்னப்பா 500,000 வச்சு எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது? அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் சேர்த்திட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லி விட்டுருவீங்க. அந்த அடுத்த மாதமும் கரெக்டாக வரும், ஆனால் சேவிங்ஸ் வரவே வராது. நெக்ஸ்ட் மந்த், அதுக்கடுத்த மந்த்னு தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 4-5 வருஷம் ஆகிரும். உங்கள் கரியரோட ஃபர்ஸ்ட் 4-5 வருஷத்தை ₹1 கூட சேவ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டையர்மெண்ட் கோல்ஸுங்கிறத பற்றியெல்லாம் தெரிய வரும்போது தான் ரெக்ரெட் பண்ணுவீங்க. நான் ஏன் ரிக்ரெட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ரிக்ரெட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மூலியமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ட்ரிப்ளெட்ஸ் பிறந்திருக்காங்க. அதாவது 3 குழந்தைங்க ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்காங்க. அவங்களோட 20வது பர்த்டே அன்னைக்கு அவங்க அப்பா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறாரு. அவங்களோட 20th பர்த்டேல இருந்த 65th பர்த்டே வரைக்கும் வருஷம் உங்களுக்கு நான் 50,000 ரூபா தரேன். இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இயர்லி உங்களுக்கு 12% கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாரு. பிரதர் 1 என்ன பண்ணாங்கன்னா, 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் 9 வருஷம் அந்த 50,000 கன்யூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. 29 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் வந்த காசையெல்லாம் ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருக்காரு. பிரதர் 2 என்ன பண்ணார்னா, ஸ்டார்டிங்கில் வந்த எல்லா பணத்தையும் ஜாலியாக செலவு பண்ணிட்டு 28 பர்த்டேலேருந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகி 28 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் 36லேருந்து மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிரதர் 3 என்ன பண்ணுறாருனா, ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு 36வது வயசுல தான் அவருக்கு அறிவு வருது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 36வது பர்த்டேலேருந்து 65வது பர்த்டே வரைக்கும் மாசம் 50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றாரு. இப்போ முடிவா பார்த்தா பிரதர் 1 சேர்த்து வச்சது வெறும் 4.5 lakhs தான். அதாவது ஏஜ் 20லேருந்து 28 வரைக்கும். பிரதர் 2 சேர்த்து வச்சதும் 4.5 lakhs தான். ஆனா ஏஜ் 28லேருந்து 36 வரைக்கும் சேர்த்து வச்சாரு. ஆனா பிரதர் 3 சேர்த்து வச்சது கிட்டத்தட்ட 19 லட்சம், ஏஜ் 36லேருந்து 65 வரைக்கும். இந்த பணத்தை 65 வயசு வரைக்கும் வித்ரா பண்ண முடியாது. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இப்போவே யோசிங்க, 12% ரிட்டர்ன்ஸில் எந்த பிரதர்கிட்ட அதிகமான கார்பஸ் சேர்ந்துருக்கும்? நீங்கள் என்ன நினச்சிங்கன்றதை இப்போவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம மக்களோட ஜென்ரல் லாஜிக் படி பார்த்தா 19 லட்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட். தேர்ட் பிரதர் கிட்ட தான் பெரிய அமௌண்ட் இருக்கணும்னு தோணும். ஆனால் ரியல் ஆன்சரை பார்த்தா உங்களுக்கே ஷாக் ஆகும். தேர்ட் பிரதரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 3.05 கோடி. செகண்ட் பிரதரோடது 1.98 crores. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பிரதரோட கார்பஸ் எவ்வளோ தெரியுமா? 4.98 crores. அதாவது கிட்டத்தட்ட 5 கோடி. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரதர் 2 பேருமே சேம் 4.5 lakhs தான் சேர்த்து வச்சாங்க. ஆனால் வித்தியாசம் என்னன்னா, அந்த பணம் காம்பவுண்டிங்காக அவங்க கொடுத்த டைம். ஃபர்ஸ்ட் பிரதர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஃபுல்லாக 45 years டைம் கொடுத்தாரு. ஆனால் செகண்ட் பிரதர் வெறும் 38 years தான் கொடுத்தாங்க. இந்த டைம் கேப் தான் அந்த எக்ஸ்ட்ரா 3 கோடி டிஃப்ரென்ஸ்க்கான காரணம். நான் முன்னாடியே சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணியை விட டைம் தான் ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல சொன்ன மாதிரியே இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஏர்லி ஸ்டேஜ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்ட் பிரதர் சூஸ் பண்ண மாதிரி அதிக அமௌண்ட்டை லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சீரிஸ் மூலிமா எனக்கு 2 மெயின் அப்ஜெக்டிவ் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ரொம்ப கிளியராக புரிய வைக்கணும். ரெண்டாவது, உங்கள் கையில் எவ்வளோ சின்ன அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை இப்போவே ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். நம்ம மக்கள் நிறைய பேர் பர்சனல் ஃபினான்ஸ்னால் அது ஏதோ பெரிய காம்ப்ளெக்ஸ் மேத், நமக்குலாம் செட் ஆகாதுன்னு பயந்து ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை ஹையர் பண்ணுறாங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசருக்கு எதிர்ப்பாளர் இல்லை. ஆனால் மார்க்கெட்டில் நல்லவனை விட உங்களுக்கு அன்னெசரி ப்ராடக்ட்ஸை தள்ளி விட்டு கமிஷன் அடிக்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பர்சனல் ஃபினான்ஸ்க்கு பர்சனல் ஏன் வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது உங்களோட பணம். இதில் காம்ப்ளெக்ஸ் மேத்னு ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக்ஸ் தான். அப்கமிங் வீடியோஸில் இந்த ஜேர்னிக்கு தேவையான பேசிக் மேத்தை ரொம்ப ஈஸியாக டிகோட் பண்ணுவோம். பை தி வே, நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பை.